ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டோக்கன் ஜிசிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோல்ட் செயின் மேனேஜர் அப்படிங்கிற டோக்கன். இந்த டோக்கன் ஃபுட்பாலில் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய டோக்கன். நான் ஃபஸ்ட்டு இந்த டோக்கன் தான் வந்து ஃபுட்பாலை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த டோக்கன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஆப் ஸ்டோரில் அவ்வளோ ஈஸி கிடையாது டோக்கனை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டோக்கன் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் இந்த டோக்கன் வந்து மைன் பண்ணலாம். இது ஒரு மைனிங் டோக்கன். அது மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத ஆட்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா மைனிங் டோக்கன்ஸ் நம்ம வீடியோவை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ டோக்கன்ஸ் மட்டும் தான் ஏன் கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெலிகிராம் சேனல், அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் கரெக்டாக கொடுக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஆப்போட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே ஷேர் பண்ணிடுவேன். ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா நம்மளால் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் உங்களை ஜாயின் பண்ண சொன்னேன். ஓகே, இந்த ஜிசிஎம் வந்து ஒரு மைனிங் டோக்கன் நம்ம சொல்லியாச்சு. பை டோக்கன், பி டோக்கன் மாதிரி இதுவும் ஒரு மைனிங் டோக்கன். இந்த டோக்கன் எப்படி நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஓப்பல் செயின் டோக்கன் எப்படி நம்ம எடுத்தோமோ அது வந்து ஏர் ட்ராப்பு, அது 12 ஹவர் ஒன்ஸ் தான் எடுக்க முடியும். பட் இது மைனிங் டோக்கன், இதுவுமே 12 ஹவர் ஒன்ஸ் தான் எடுக்க முடியும். இந்த டோக்கன் இப்போ இந்த டோக்கனோட பேசிக் மைனிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா 30 டோக்கன். ஒரு 12 ஹவருக்கு ஒன்ஸ் உங்களால் 30 டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் மைனிங்கில் மட்டும். இதெல்லாமல் நீங்கள் ரெஃபர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரு ஆள் மூலமாக உங்களுக்கு ஒரு 3 டோக்கன் கிடைக்கும். அதாவது பேசிக் மைனிங் ரேட்லேருந்து 10%. பேசிக் மைனிங் ரேட்டு 30 டோக்கன், அதில் வந்து 10%ங்கிறப்ப 3 டோக்கன் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட 30 டோக்கன்ஸ் ப்ளஸ் ஒரு 3 டோக்கன்ஸ் ரெஃபரலுக்கு. ஸோ 33 டோக்கன்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த டோக்கன் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளாக இருக்காங்க. ஏன்னா நியூஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியணும். அதனால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க. ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நியூஸஸ் வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்கணுங்கிறதே அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான நியூஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவிலே வந்துடும். ஸோ இந்த டோக்கன் இப்போ வரைக்கும் ஒரு டெஸ்ட் நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மெயின் நெட்டில் லான்ச் பண்ணல, டெஸ்ட் நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டோக்கன். இந்த டோக்கனை வந்து ஒரு அசட்டுன்னே சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ப்ராஜெக்டாக வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. இது எப்படி இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா 2026 GM26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேமிங் தான் இந்த டோக்கனோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டோக்கன் வந்து ஒரு மெட்டாவர்ஸ் டோக்கன். மெட்டாவர்ஸில் வந்து நம்ம ஃபுட்பாலை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து 2026 எண்டுக்கு உள்ளே வந்து இந்த டோக்கன் வந்து இந்த கேமிங் வந்து பில்ட் பண்ணி கொண்டு வரதுனால மைன் பண்ணுற ஆட்கள் மட்டுமே அங்கே போய் அந்த கேமிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதிகமான அவங்களுக்கு வந்து இது கிடையாது. ஸோ அதனால் அதே டைமில் லிஸ்டிங்கும் இருக்கணும். லிஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் வெளியிலையும் டோக்கனை பை பண்ணி அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ டோக்கனை வந்து எப்போ பில்ட் பண்ணி கேமிங்கை கொண்டு வராங்களோ அதே டைம்லேயே கண்டிப்பாக வந்து லிஸ்டிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோக்கன் 2026 எண்டுக்கு உள்ளேயே லான்ச் பண்ணப்படக்கூடிய ஒரு டோக்கனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மைன் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த டோக்கன் வந்து மல்டிவர்ஸ் டோக்கனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படின்னா இந்த டோக்கன் வந்து ஒரு கேமிங் டோக்கன் பேசிக்காகவே. இன்னொன்று, இந்த டோக்கன் ஒரு மைனிங் டோக்கன், அதுவும் நமக்கு தெரியும். இந்த கேம் வந்து மெட்டாவர்ஸில் வருது. ஸோ இது மெட்டா கேமிங். ஸோ அதனால் மெட்டாவர்ஸ்லேயும் வந்துடுது. இது ஒரு ஓன் பிளாக் செயின் டோக்கனுமே கூட. இன்னொன்று என்னென்னா இந்த டோக்கனை வந்து வெளியில் வாங்கி தான் உள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி மைனிங்கில் இருந்துச்சுன்னா அந்த டோக்கனை கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஒரு NFT டோக்கனாக வரும். ஸோ NFT டோக்கன், கேமிங் டோக்கன், மைனிங், மெட்டாவர்ஸ், ஓன் பிளாக் செயினில் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸில் அந்த டோக்கன் வந்து வருது. ஸோ ரொம்ப முக்கியமான டோக்கனாக இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த டோக்கனை மைன் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது KYC ப்ராசஸ். KYC ப்ராசஸ் பொறுத்தவரை இப்போ வரைக்கும் KYC அவங்க ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் KYCக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி லெவல் கொடுக்குறாங்க KYCக்கு. ஸோ இந்த ப்ரையாரிட்டி லெவலை எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா உள்ளே ஆப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து KYC ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் முன்னாடி. ஸோ ஈஸியாக நீங்கள் KYC முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் இது எதுக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இது வரைக்கும் கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி அதை ரெகுலராக வந்து டோக்கனை வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வைங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த KYC கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த டோக்கனை பொறுத்தவரையிலும் 3 வழிகள் வந்து டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒன்று மைனிங் பார்த்தாச்சு, இன்னொன்று ரெஃபரல் அதுவும் பார்த்தாச்சு, மூணாவது டாஸ்க்கு. உள்ளேயே வந்து டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்பப்போ உங்களுக்கு வந்துச்சுனாலே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து அந்த டோக்கனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்களோ அது அப்புறம் எடுத்துக்கலாம். அதையும் அப்பப்போ கிராஸ் செக் பண்ணி எடுத்துருங்க. இன்னொன்று கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, டோக்கனோட சப்ளை. இந்த டோக்கனோட சப்ளைன்னு பார்த்தோன்னா 33 பில்லியன் இருக்குது.
33 பில்லியன் டோக்கன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான டோக்கன். ஒரு கேமிங் டோக்கன பொறுத்தவரையில. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா 70% டோக்கன் கேமிங்க்கு மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கேமிங் அண்ட் மைனிங்க்கு மட்டும் 70% டோக்கன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 10% ஃபண்டிங், 10% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், 10% டீம் அண்ட் அட்வைஸ். ஸோ அதில 70% மைனிங் அண்ட் கேமிங்காக வச்சிருக்காங்க. 30% அது எப்படி பார்த்தாலும் கோர் டீம் அங்க தான் இருக்கும். ஸோ 70% அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள டோக்கனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில இந்த டோக்கன் ஒரு நல்ல பிரைசிங்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வரும் என்னதுன்னு தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆவரேஜ் பிரைஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஃபுட்பால் ஏன்னா வேர்ல்டு வைட்ல வந்து கிரிக்கெட்டையும் தாண்டி ஃபுட்பால் லைக் பண்ணுற ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா தாராளமா அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஈஸியா மேல எடுத்துட்டு வந்துர முடியும். ஸோ நல்ல ஒரு பிரைசிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மைண்ட் பண்ண ஆட்கள் மைண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணுங்க. மைண்ட் பண்ணுங்க. நன்றி.